உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். உங்களை எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நமக்கு எது அதிக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஜனங்கள் சொந்தக்காரர் வீடுகளுக்கு செல்வது சந்தோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு யார் எங்கே போவது சந்தோஷம்னா, தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறதா மிகப்பெரிய சந்தோஷம். நாம் எல்லாரும், நான் இருக்கிறது ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்களும் இருக்கிறது ஒரு இடத்துல இருந்தாலும், நாம் எல்லாரும் நாம் யார் அப்படின்னு கேட்டால் நாம் நெருங்கிய சொந்தக்காரர்கள். என்ன அடிப்படையில் அப்படின்னா, நெருங்கிய சொந்தம் அப்படின்னு சொன்னா என்ன என்ன அடிப்படையில் சொல்லுவாருன்னா, கூட பிறந்தவங்களா, நீங்க என்ன கூட பிறந்தவங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரத்த சொந்தமான்னு கேட்பாங்க. ஆமாம், நாம் எல்லாரும் இரத்த சொந்தம் தான். எப்படின்னு சொன்னா, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அதனால அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். இப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நாம் எல்லாரும் யார்? எல்லாரும் நெருங்கின சொந்தம். அதனாலதான் இயல்பாக இப்ப ஏதோ ஒரு வேற்றுமையாக நான் இங்கே நிற்கவில்லை. உங்களை எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ ரொம்ப தூரமானதெல்லாம் என்ன தெரியல, நாம் எல்லாரும் நெருங்கினவர்களாகத்தான் தெரிகிறது. அதனால இந்த காலை நேரத்திலே, அதாவது அவர்கள் ஒரு 3 கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நேரத்தை பொறுத்து. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், 3 கேள்விகளை இந்த காலையிலே நம்ம எழுப்பலாம். அது என்ன கேள்விகள்னா, ஒன்று, தேவன் ஏன் சபையை அல்லது எதற்காக சபையை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், அல்லது சபையை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, ஒரு கேள்வி. 2வது கூட்டத்திலே ஏன் தேவன் குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக்கிறார். 2வது கூட்டம் குடும்ப கூட்டம், குடும்ப கணவன் மனைவிக்கான கூட்டம். அதே போல 3வது கூட்டம் ஏன் தேவன் வாலிபத்திலே நம்மை தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிற 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகளுக்கு நாம் நமக்கு தெரிந்த அளவுக்கு வேதத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், விடையை கண்டுபிடிக்கலாம். அதனால நான் பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அதனால் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யலாம், நாம் போகலாம். அதாவது வேதத்திலே உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். முதலாவது, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எல்லாரும் படித்திருக்கிறீர்கள் தானே? புதிய ஏற்பாட்டை எல்லாரும் படித்திருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டில் 2 கேள்விகள். ஒன்று, பவுல் நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்திலே எந்த குறையுமே சொல்லாத ஒரு நிருபம் அப்படின்னு சொல்லி ஒரு நிருபத்தை சொல்வார்கள். மற்ற எல்லா நிருபத்திலையும் அந்த சபையில ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறையை கண்டித்து சொல்வார். இந்த நிருபத்தில் மட்டும் எந்த குறையுமே சொல்லக்கூடாத அளவுக்கு பொதுவான புத்திமதிகள் தான் இருக்கும். அது எந்த நிருபம் சொல்லுங்களேன்? யாரு வேணாலும் சொல்லலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் தப்பா சொன்னீங்கன்னா கேட்க போறோம். அது இல்லை, இதுவும் இல்லை. யார் சொன்னது? வெரி குட். எபேசு சபைதான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுத நிருபத்திலே குறை சொல்லாத ஒரு நிருபம். சரி, இப்ப அடுத்தது அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, சபையை குறித்து அதிக வெளிப்பாடுகள் நிறைந்த நிருபம் எது பவுல் எழுதின நிருபத்திலே? சொல்லுங்களேன். இல்லை, கொரிந்தியர்லயும் சபையை பத்தி சொல்றாரு. ஆனா சபை குறித்து ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கிற நிருபம் எது? அதுவும் அதே தான், முதல்ல சிஸ்டர் சொன்னதுதான். எது? எபேசு நிருபம் தான். எபேசு நிருபத்தில் தான் சபையை பற்றி அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதே போல எபேசு சபை தான் எல்லா பவுல் ஸ்தாபித்த எல்லா சபைகளையும் சிறந்த சபையாக இருந்தது எபேசு சபை தான். அதனால எபேசு சபை அல்லது எபேசு நிருபத்திலிருந்து நாம் முதல்ல கேட்ட கேள்வி என்ன? சபையை குறித்து தேவன் எதற்காக சபை ஏற்படுத்திக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த நிருபத்திலிருந்து சில விஷயங்களை, இதெல்லாம் நீங்கள் கேட்ட விஷயங்கள் தான், முதல்ல சொல்லிவிடுகிறேன்.
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ வந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்து இதை சொல்லணுமாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் வந்து இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறது என்னன்னா, சாப்பாடு சாப்பிடுகிறோம் இல்லையா, சாப்பாடு சாப்பிடுகிறோம், டெய்லி சாம்பார் இருக்குது தானே, சாம்பார் சாப்பிடுகிறோம். இப்படி ஏதோ ஒன்றை திரும்ப திரும்ப சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதை குறித்து எனக்கு சாம்பாரா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை. அதுபோல் வேத வாக்கியங்களை, வேத சத்தியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ்கிற வரைக்கும். எப்படி சாப்பாடு வந்து திரும்ப திரும்ப நான் ஒரு வாரம் சாப்பிட்டேன்னா ஒரு வாரம் நான் சாப்பிடாம போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? ஏதோ ஒன்று கொடு, நான் உயிர் வாழணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி வேத சத்தியங்களை நான் இது கேட்டது தானே அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது, கேட்டது தான். ஆனால் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்போ சாப்பிட்டது தானே அப்படின்னா, போன வருஷம் சாப்பிட்டது தானே அப்படின்னா இந்த வருஷம் சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால டெய்லி சாப்பாடு சாப்பிடத்தான் செய்கிறோம். ஆனால் நான் நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடாட்டி என்ன அப்படி யாராவது இருக்கிறோமா? அதுலேயும் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுகிறோம்? 3 வேளை சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நமக்கு நெருக்கமாக இருக்கிறது. இப்போ காலையிலேயும் சோறு தான், மத்தியானம் சோறு தான், நைட்டுக்கு சோறு தான்னாலும் ஏதோ ஒன்று என்ன செய்யும், ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போடணும்ல அப்படின்னு சாப்பிடுகிறது போல வேத சத்தியங்களும் வேத பிரமாணங்களும் நிறைய பேருக்கு இதில் இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், சாப்பாட்டை குறித்து யாரும் சங்கடப்படுகிறதே கிடையாது, சாப்பிடுகிறதற்கும் சங்கடப்படுகிறது கிடையாது. ஆனால் வேதத்தினுடைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு திரும்ப திரும்ப நான் கேட்ட சத்தியத்தை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு மட்டும் நமக்கு எப்படி இருக்கிறது, நான் கேட்டதானே என்ன பெருசாக வந்து சொல்றாரு அப்படின்னு அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் அலட்சியம் பண்ணுகிறோம். இல்லை இல்லை, வேத வாக்கியம் எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? உணவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் கேட்ட சத்தியங்களே திரும்ப திரும்ப கேட்கிறதுலே தவறில்லை. ஏனென்றால் அப்படி கேட்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும், நாம் பிழைக்க முடியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் மட்டும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னா, மனுஷன் அப்பத்தினால்னா அவன் டெய்லியும் சாப்பிட தானே செய்யறான். இப்ப வேத சத்தியங்கள் மட்டும் வருஷத்துக்கு ஒருக்க கேட்ட போதுமா? இல்லையே. வாரத்துக்கு ஒருக்க கேட்ட போதுமா? இல்லையே. தினந்தோறும் என்ன செய்யணும், தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். ஆகவே நாம் கேட்டது நாம் கேட்டவைகளா இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யலாம், இதை தியானிக்கலாம். நாம் எல்லாரும் எபேசு நிருபத்துக்கு வருவோம். எபேசருக்கு நிருபம் எபேசியர்ல கிட்டத்தட்ட சரி யாராவது பார்க்காம சொல்லுங்களேன், எபேசியர்ல எத்தனை நிருபங்கள் உண்டு, எத்தனை அதிகாரங்கள்? 6 அதிகாரம். பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நல்லா பயப்படுங்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ 6 அதிகாரங்கள்லையுமே 6 வித்தியாசமான முறையிலே சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 விஷயங்களையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது போல எனக்கு தெரியல. அதனால நமக்கு ஏதோ 1-2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல தேவனுடைய அந்த அந்த இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா, அதாவது இப்போ தேவன் வந்து இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படியுங்கள். எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறபடிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ நம்மளுடைய அல்லது தேவனுடைய தேவன் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவன் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார்? எதற்காக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார்? எதற்காக இந்த பூமியிலே மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை அனுப்புகிறார் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். இதனுடைய முடிவு என்ன, இதனுடைய கடைசி எண்டு, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். திரளான கோடிக்கணக்கான ஜனங்களை உண்டாக்குகிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் அல்ல. தேவன் ஏன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார்? இந்த உலகத்தை அவர் ஏன் சிருஷ்டித்தார்? இதனுடைய எல்லா காரியத்தினுடைய முடிவு என்ன? அல்லது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த எல்லா வரவு செலவு கணக்கை கூட்டி பார்த்து இதனுடைய கடைசி முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி முடிவு இங்கே என்ன வாசித்தோம்? எல்லாவற்றையும்
எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்ப என்னன்னு கேட்டா ஒரே ஒரு லக்கு தான் தேவனுக்கு, ஒரே ஒரு கோல். அது என்ன அப்படின்னு கேட்டா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது. இப்ப நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, இந்த எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுங்க, அதான் தேவனுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு கேட்டா உண்மைதான், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது அவர்களை வைத்து என்ன செய்ய அப்படின்னு அந்த முடிவை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய இந்த முழு நோக்கத்தின் முடிவு, இந்த உலகத்தை சிருஷ்டித்தனுடைய முடிவு, உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு அல்லது மனுஷனை உண்டாக்கி கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆய்வு இருக்கிறது யாராவது தெரியுமா? மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கிறது? தோராயமா சொல்லுங்களேன். 4000 6000 6000 வருஷங்கள் ஆகிவிட்டது. மனுஷனை படைத்து 6000 வருஷங்களை தாண்டி விட்டது ஒரு கணக்கின்படி. இப்ப நாம எத்தனாவது வருஷத்தில் இருக்கிறோம்? 2025. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எத்தனை வருஷங்கள் ஆயிருந்தது? மனுஷனை சிருஷ்டித்து 4000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு 4000 வருடங்களுக்கு அப்புறம் தான் யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து இப்பொழுது எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது? 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது. இப்ப 2000 தாண்டி 25 வருஷம் அதிகமாகிவிட்டது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, ஆண்டவருடைய கணக்கு சரியான கணக்கு என்னன்னு கேட்டா, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா? அப்ப 6 நாள் என்ன கணக்குன்னு கேட்டா, தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போல. ஆண்டவருடைய கணக்கின்படி 2000 வருஷத்தோட அவரோட கணக்கு முடிஞ்சிச்சா முடியலையா? முடிஞ்சிருச்சு. முடிந்த உடனே என்ன நடந்திருக்க வேண்டும்னு கேட்டா, 7ஆம் நாள் துவங்கி இருக்க வேண்டும். 7ஆம் நாளும் ஒரு 1000 வருஷம். அது என்ன 1000 வருஷம்னா 1000 வருட அரசாட்சி. இதுதான் நியாயப்படி நடந்திருக்கணும். இப்படி நியாயப்படி நடக்காம ஏனுங்க 25 வருஷம் இப்ப இருக்குது, 25 வருஷம் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள். 25 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்திருக்க வேண்டும், எல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஏன் ஆண்டவர் 25 வருடம் தள்ளிக்கொண்டே போகிறார் அப்படின்னு கேட்டா என்ன காரணம்? அவருடைய சபை ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிறார். தனி மனிதன் அல்ல, தனி மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், இந்த சுவிசேஷம் சகல ஜீவராசிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொன்னார். அதுபோல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தினாலே உண்டான பலன் என்னன்னு கேட்டா சபை ஆயத்தமாகிறது தான். இப்ப சபை ஆயத்தமாகவில்லை, அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த பலன், அதாவது ஆண்டவர் நினைக்கிற பலன் என்ன செய்யலன்னு கேட்டா இன்னும் அறுவடைக்கு இன்னும் வரல. அதனாலதான் சரி இன்னொரு 25 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இப்ப சபையின் மூலமாக தேவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் இங்க வாசித்தது போல அவருடைய நிறைவு, அதாவது அவருடைய முடிவு என்னன்னு கேட்டா சபைதான் அவருடைய முடிவு. சரி, இப்ப அந்த சபைக்கு யார் ஓனர்? அது யாரை ஆண்டவர் ஓனராக வைத்திருக்கிறார்? அந்த வசனத்தை பாருங்க. சரியமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். அப்ப சபைக்கு யார் சொந்தம் அப்படின்னு கேட்டா சபையின் மூப்பர்கள் அல்ல. சபைக்கு யார் சொந்தம்? சபையின் மூப்பர்கள் அல்ல. சபையின் மூப்பர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் வெறும் ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். சபைக்கு யார் சொந்தம்? சபை யாருடையது? இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். அதனால சபை என்னுடையது அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. வெறும் சில பேர் கட்டடத்தை வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம், இது நான் கட்டினது, நான் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். கட்டடத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? சபை என்பது வேறு. சபைக்கு சொந்தம் யார்? இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு சொந்தம். இது அவருடைய சபை. இப்ப நாம் எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டால், அல்லது இதற்கு பொறுப்பா இருக்கிறவர்கள் எல்லாரும் யார் கேட்டால் அவர்கள் வேலைக்காரர்கள். அவருடைய சபைக்கு ஏதோ எடுபடி வேலை செய்யறதுக்கு வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். அதனால
சபை யாருக்கு சொந்தம்னா இயேசுவுக்கு சொந்தம். இப்ப நீங்க பாருங்களேன், ஆண்டவர் வந்து சபையை எவ்வளவு மேன்மைப்படுத்திக்கிறார் கேட்டா, இந்த முழு பூமிக்கும் தலையாக இயேசுவை தந்தறினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படவே இல்லை. முழு பூமிக்கும் இயேசுவை தலையாக தந்தறினார் சொல்லப்படவே இல்லை. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் கேட்டா, இந்த பூமி எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கூட, வானமும் பூமியும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கூட, அதெல்லாம் தேவனுக்கு பெரிய காரியங்களே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நாம் பார்க்கிற இந்த பூமி அல்லது நாம் பார்க்கிற வீடு, நாம் வாங்கி வைத்திருக்கிற இடங்கள், 10 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து இப்பதான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறேன், வீட்டை கட்டிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிற வீடு, பார்த்து பார்த்து டைல்ஸ் கட்டியிருக்கிற வீடெல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள்ல அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளும் கேட்ட, இதெல்லாம் அக்கினினாலே அழிந்து போகும். அப்ப தேவன் எதை பெரிதாய் பார்க்கிறார்? சபை. சபையைத்தான் தன்னுடைய சொத்தாக அவர் பார்க்கிறார். ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இடத்தை சொத்தாக பார்க்கிறது கிடையாது, இந்த பூமியை அவர் சொத்தாக பார்க்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியிலே எத்தனையோ வெள்ளியும் பொன்னும் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ இந்த பூமிக்கு அடியிலே இன்னும் எடுக்க வேண்டிய தங்கம், வைரம், எத்தனையோ விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் இன்னும் இந்த பூமிக்கு அடியிலே இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்யலன்னு கேட்டா, இதுல எல்லாம் அவர் பிரியப்படுகிறது இல்லை. இதை ஒரு நாள் அவர் என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார். அப்ப அவர் எதை சொத்தாக பார்க்கிறார்? எந்த சொத்துக்கு தன்னுடைய மகனையே தலையாக வைத்திருக்கிறார், அந்த சொத்துக்கு வாரிசு அல்லது அந்த சொத்துக்கு ஓனராக எதை வைத்திருக்கிறார்? சபைதான். சபைதான். அதை புரிந்து கொள்ளுங்கள். சபையை குறித்து நாம் பார்க்கிற அந்த கண்ணோட்டம் மாற வேண்டும். மாறினால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்வோம் கேட்டால் மதிக்க பழகுவோம். சபை என்றால் என்ன? அது ஏதோ கட்டடம் அல்ல. அது தேவனுடைய ரத்தத்தினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் கூடி வருகிற சகோதர சகோதரிகள் தான் சபை. இன்றைக்கு வெறும் கட்டடத்தை பார்த்து நிறைய பேர் கும்பிடுறாங்க. கட்டடத்தில் என்ன இல்லை? கட்டடத்திலே ஒன்றுமில்லை. தேவன் கைகளினால் கட்டப்பட்ட கட்டடத்திலே அவர் வாசமாய் இருக்க மாட்டார். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். சபைதான் அவருடைய சொத்து. இந்த நாம் பார்க்கிற இந்த பூமியை ஆண்டவர் ஒரு நாள் அழிக்க போகிறார். அப்ப அழித்த பிறகு அவர் சொத்தாக எடுத்துக்கொள்கிறது எதை எடுத்துக்கொள்கிறார்? சபை. அப்ப அபிராமும் சபை என்பது அவருடைய சொத்து. அவருடைய சொத்து. நமக்கு வேணா நம்ம சாதாரண ஆட்களாய் தெரியலாம். என்னமோங்க நாங்க என்னமோ அங்கிருந்து வர்றாங்க போறாங்க அப்படின்னு நாம நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் சகோதரர்களே, நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல. உங்களை அப்படியே வசப்படுத்தி பேசிவிட்டு போறதுக்காக வரவில்லை. தேவனுக்கு இந்த முழு பூமியை விட அல்லது இந்த மதுரை ஏரியாவை விட அல்லது இந்த தென்னகத்தை இத்தனை நிலம் பூமிகளை விட அவருக்கு எது பெரிய சொத்தாக பார்க்கிறார்? அபிராமும் சபை. அபிராமும் சபை. அதைத்தான் அவர் பார்க்கிறார். அதனால ஆகவே அதற்கு தலையாக இதற்கு இந்த சொத்தை அல்லது இந்த சொத்துக்கு தலையாக யாரை வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு அவர்தான் அதிகாரி, இந்த சபைக்கு அவர்தான் சொந்தம். ஊழியர்கள் இருக்கலாம், நாளைக்கு மாறலாம், அதெல்லாம் காரியம் அல்ல. சபைக்கு சொந்தக்காரர் அவர்தான். ஆகவே எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம் சபையை குறித்து? சபையானது அவருடைய சொத்து. அல்லது இந்த முழு பூமியும் அழிக்கப்பட்டு போனாலும் அவர் அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறது என்னத்தை எடுத்துக்கொள்கிறார்? சபையை எடுத்துக்கொள்கிறார். இதை யோசித்து பாருங்கள். இந்த எல்லாம் அழிக்கப்பட்டு போன பிறகு இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறது என்னத்தை எடுத்துக்கொள்கிறார்னா சபைதான். சபைதான் அவருடைய சொத்தாக வைத்திருக்கிறார். சரி, இதை முதலாவது புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சபையை ஆண்டவர் எவ்வளவு முக்கியமாக கவனமாக பார்க்கிறார், சொத்தாக பார்க்கிறார் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சபை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் மாறிவிடும். சரி, அடுத்தது 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 2ஆம் அதிகாரத்திலே சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்றால் என்ன? 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது தேவன் தங்கி வாழுகிற ஒரு இடமாக சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு உலகத்திலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லவா, தெய்வம் ஊனிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும். அது உண்மையா? அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியிலே அதாவது அவர் படைத்த பூமி தான், அவர் படைத்த சிருஷ்டிப்பு தான், அதுல எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பூமியிலே பிசாசு, உங்களுக்கு தெரியுமா, பிசாசு ஒன்றை கூட என்ன செய்யல, சிருஷ்டிக்கவே இல்லை. அவனால முடியவும் செய்யாது, அவன் சிருஷ்டிக்கவும் இல்லை. அவன் செய்கிற வேலையெல்லாம் தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாரோ அதை எடுக்கத்தான் அவனால் முடியுமே தவிர பிசாசினால் ஒன்றை கூட சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே நீங்கள் பார்க்கிற எல்லாமே யார் சிருஷ்டித்தது? தேவன் தான் சிருஷ்டித்தார். அவர், நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு செடி கொடி பல வகைகள் எல்லாமே அவர் சிருஷ்டித்தது தான். சரி, இருந்த போதிலேயும் ஆண்டவர் இந்த பூமியை அல்லது இந்த உலகத்தை பிசாசுடைய கையிலே இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்ட, அல்லது அவர் ஒரு இடத்திலே தங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லது ஒரு இடத்தை, இப்ப நாம் எல்லாரும் போகிறோம் அல்லவா சில நேரத்துல, இப்போ எங்க ஊருக்கு பக்கத்துல, திருப்பூருக்கு பக்கத்துல என்ன ஊர் இருக்கிறது? மலை வாசஸ்தலம் ஊட்டி. ஊட்டி இருக்கிறது. அதனால சில பேர் கோடை காலத்துக்கு என்ன செய்வாங்க, நல்ல வசதியான பணக்கார ஆளுகளை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்க போய் ஒரு இடத்தை வாங்கி வீடே கட்டி வச்சிருவாங்க. பெரிய பெரிய வசதியான ஆளுகள்லாம் அங்க ஒரு வாட்ச்மேனை போட்டு, அந்த வாட்ச்மேன் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் அந்த வீட்டை பாதுகாப்பார். இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு மாசம் என்ன செய்வாங்க, போய் தங்கி இருப்பாங்க. தங்கி இருந்துட்டு இந்த கோடை காலம் முடிந்த உடனே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வாட்ச்மேன் தான் அந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருப்பார். அந்த மாதிரி தேவன் பரலோகத்தை விட்டு அவர் அதாவது உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன். உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதை யாராவது எடுத்தால் அதை சொல்லுங்கள். உன்னதத்திலையும் அதை எடுத்தால் சொல்லுங்க. அதாவது 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. இங்க இந்த 15ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? பளிச்சுன்னு ஒரு உண்மை தெரியணும் அல்லவா? என்ன உண்மைன்னு கேட்டா, தேவன் வாழுகிற இடம் 2 இடங்கள். தேவன் வாழுகிற இடம் 2 இடம். ஒன்று எங்கே? உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும். அது எங்கே? அது பரலோகம். இப்ப தேவன் உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே அவருடைய வீடு அங்க அவர் என்ன செய்யறார், அங்க வாழுகிறார். அதை நாம எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம். ஆமா, தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் அங்குதான் இருப்பார் அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்வோம். ஆனா இங்க வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் பண்ணுகிற நான் மனிதர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திற்கும் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய வீடு 2 வீடு இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவருடைய வீடு 2 வீடு. ஒரு வீடு, அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம். இன்னொரு வீடு எங்க இருக்குது? அபிராமம் சபை.
அபிராமம் சபை. இந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்க இருக்கிறாங்க? சபையில் தான் இருப்பார்கள், சபையில் தான் இருப்பார்கள். இப்ப தேவனுக்கு 2 பிரம் அட்ரஸ் இருக்குது. லெட்டர், இங்கிலாந்து லெட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க தெரியுமா? முன்னாடி எழுதுறது அட்ரஸ் எழுதும்போது டூன்னு போட்டு எழுதுவாங்க, பின்னாடி பிரம்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி தேவனிடத்துல நீங்க எங்கெங்க இருப்பீங்கன்னு போய் யாராவது போய் கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்திலையும் இருப்பேன். அதே போல நான் அடிக்கடி எங்க போய் வருவேன்? அபிராமம் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். அபிராமத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை சுற்றி கலர் சீட்ல போட்டு அடைச்சிருப்பாங்க, அதுதான் என்னோட வீடு. சுத்தி வர முள் இருக்கும், முள்ளெல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன செய்வேன்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்க போயிட்டு வருவேன் அப்படின்னு அவர் சொல்வார். அவர் சொல்வாரா சொல்ல மாட்டாரா? நீங்க நினைக்கிறீங்களா நீ வந்து வேலையை பார்த்துட்டு போடா, நீ கதை பேசாத அப்படின்னு? நான் கதை பேசல, உண்மையை தான் சொல்றேன். தேவன் வந்து அப்ப என்னன்னா இதுல இருந்து ஒன்றை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். தேவன் பரலோகத்தில் மட்டும் வாசமா இல்லை, அல்லது இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் தேவன் எல்லா இடத்திலையும் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லா இடத்துக்கு அவர் போக மாட்டாரு, எல்லா இடத்துக்கு போக மாட்டாரு, எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாரு. அதற்கு உங்களுக்கு ஆதாரத்தை காண்பிக்கிறேன். எல்லா இடத்துலயும் அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை காண்பிக்கிறேன். உதாரணமாக யாத்ராகம புஸ்தகத்திற்கு வாருங்கள். யாத்ராகம புஸ்தகத்திலே தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அந்த விடுதலையாக்கி கொண்டு வந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன அப்படிங்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பிறகு அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்கள் என்ன செய்ய சொன்னார்? ஒரு ஒரு கூடாரத்தை செய்ய சொன்னார். ஒரு கூடாரத்தை செய்ய சொன்னார். சரி, அந்த கூடாரம் எதற்கு? அவரே சொல்லுகிறார் பாருங்க. 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இங்க பாத்தீங்களா, ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். 12 கோத்திரத்தார். 12 கோத்திரத்தார்ல புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தார்கள். அல்லது சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 12 லட்சம் வச்சுங்களேன். அதுபோக பிள்ளைகள் எல்லாரும் இருந்திருப்பார்கள். ஏகதேசம் ஒரு 20 லட்சம் வச்சுக்கலாமா? இத்தனை லட்சம் ஜனங்கள்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பட்டணத்தை போல. அபிராமத்தில் 20 லட்சம் பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க தானே. அபிராமத்தை விட பெரிய ஒரு 20 லட்சம் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம்னா அது எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இப்ப ஆண்டோடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் ஜனங்களை ஏன் தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் அப்படின்னா, அல்லது அந்த கூடாரத்தை எதற்காக போட சொன்னார் அப்படின்னா, அந்த கூடாரம் அது என்ன கூடாரம்? அது இந்த கூடாரத்துக்கு என்ன பேர்? பரிசுத்த ஸ்தலம் அல்லது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவரவருக்கு ஒரு கூடாரம் உண்டு. என்ன கூடாரம்? இப்போ யூதா கோத்திரத்திலே காலேப்புக்கு ஒரு கூடாரம் உண்டு, யோசுவாவுக்கு ஒரு கூடாரம் உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கூடாரத்தை போட்டாங்களா இல்லையா? 6 லட்சம் ஜனங்களும் 6 லட்சம் குடும்பங்களும் ஒரு கூடாரத்தை போட்டிருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கூடாரத்தை போடுங்க அப்படிங்கிறாரு. எதுக்குங்க? உங்களுக்கு எதுக்கு கூடாரம்னு கேட்டா, நான் என்ன செய்யணும்? நான் வந்து என்ன செய்யணும்? அங்கே வாசம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது. பாருங்கள், தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை பாருங்கள், அவருக்கு இருக்கிற ஆசையை பாருங்கள். அவர் வந்து நான் இப்ப நம்ம சொல்றோம்ல, சுற்றுலா போற மாதிரி அல்லது நான் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணுங்கிற ஆசை மாதிரி தேவனுக்கு பரலோகத்தை விட்டு வந்து நான் வாசம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? அவர்கள் நடுவிலே. அப்ப என்னன்னு கேட்டா, தேவனுடைய விருப்பம் எப்பொழுதுமே சொல்லை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு வந்து தான் படைத்த பூமி எப்படி இருக்கிறது அப்படின்னு போய் சுற்றுலா பார்க்கிறது அவருடைய வேலை அல்ல. அதெல்லாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. மாறாக தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய ஜனங்கள் மத்தியிலே அது பாருங்க, அவர் என்ன சொல்றார்? இந்த வசனம் நல்லா படிங்க. அவர்கள் நடுவேனா
நீங்கள் இஸ்ரேல் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது யாத்திராவும் புஸ்தகம், என்னாகும் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிலிருந்து அதை கவனமாய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு படம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன படம் அப்படின்னு கேட்டால், இந்த 12 கோத்திரத்தாரும் 12 வரிசையாக வட்டமாக என்ன செய்வார்கள்? பாளையம் இறங்கி இருப்பார்கள், கூடாரத்தை போட்டிருப்பார்கள். அப்படி ஆண்டவரே சொல்வார், இந்த இடத்துல இந்த கோத்திரத்தார் இருக்க வேண்டும், இந்த இடத்துல இந்த கோத்திரத்தார் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு வட்ட வடிவிலே 12 கோத்திரத்தாரும் இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் நடுவாக நான் வாசம் பண்ண வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை பாருங்கள். அது ஒரு 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 மனிதன், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மனிதன் கூட யாருக்கு நடுவில் போய் உட்கார மாட்டாங்க. ஒரு சேரை போட்டு என்ன செய்வாங்க? ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். சரி, இப்படி ஆசைப்பட்ட தேவனுடைய ஆசை நிறைவேறினதா அப்படின்னு கேட்டா, அது ஏதோ கொஞ்ச நாள் நிறைவேறிச்சுங்க. எத்தனை நாள்? கொஞ்ச நாள் தான் நிறைவேறிச்சு. கொஞ்ச நாள் நிறைவேறித்து ஆண்டவரும் அங்க இருந்தார், அங்கே வாசம் பண்ணினார் சந்தோஷமாய். அதற்கு அடையாளம் என்ன? மேகஸ்தம்பம் என்ன செய்யும்? மேகஸ்தம்பம் வரும், அக்னிஸ்தம்பம் வரும். இதெல்லாம் ஆண்டவர் வந்ததற்கு அடையாளம். அப்ப தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னன்னு கேட்டா, ஆதியிலிருந்தே உதாரணமாக ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டு அவர் போயிட்டு அடுத்த வருஷமா வந்தார். சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் ஆதாம் இடத்துல தினந்தோறும் என்ன செய்திருப்பார்? தினந்தோறும் ஆதாமே எங்க இருக்கிறாயின்னு அவர் கூப்பிட்டு இருந்திருப்பார். இந்த பாருங்க, நான் சிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்லா விளையாடிட்டு நல்லா, அதாவது ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய தேவன், நம்முடைய பரலோக பிதா ஏதோ நாம் பார்க்குற இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கிற தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா? கண்ணை உருட்டிக்கிட்டு நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு ரோட்டாரத்துலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தயவு செய்து நினைக்காதிருங்கள். நிறைய பேர் சபையிலே கூட தேவனை எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா, கண்ணை தோண்டிடுவாரு. இன்னைக்கு பைபிள் படிக்கலையா, அதனாலதான் நான் சைக்கிள போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏப்பா, பைபிள் படிக்காததுக்கெல்லாம் தேவன் ஆக்சிடென்ட் பண்ணுவாரா? அப்படி என்ன மோசமான தேவனா? இல்ல, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாதுக்காக தான் எனக்கு இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க? இல்லை இல்லை இல்லை. அதாவது நாம் சில நேரங்களிலே தூரமாய் வழி விலகி போய் கொண்டிருக்கும் போது தேவன் சில விபத்துக்களை அனுமதித்து நம்மை சிக்ஷித்து அவரண்டை இழுத்துக் கொள்கிறார், அது வேறு. ஆனால் ஏதோ செய்ய மறந்ததுக்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவன் மேல கோபமாக்குறார் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். இல்லை, தேவன் நல்ல தேவன். அந்த நல்ல தேவனுடைய ஆசை என்ன? நம்ம மத்தியிலே இப்ப ஆதாம் மத்தியிலே அவர் வந்தார், ஆதாமோடு கூட பேசி கொண்டிருந்தார். பேசிவிட்டு அவர் போய்விடுவார். அதே போல ஆபிரகாமோடு கூட அவர் பேசுவார், பேசிவிட்டு எழுந்து போவார். ஆபிரகாமை குறித்து, அல்லது ஆண்டவருக்கு அந்த காலத்திலே ஃப்ரெண்டுங்க யாருங்க சொல்லுங்க? ஆண்டவருடைய ஃப்ரெண்டு யார் அந்த காலத்துல? ஆபிரகாமை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற ஃப்ரெண்டை பாருங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு இந்த பூமிக்கு வந்தாருன்னா ஆபிரகாம் கூட போய் பேசிட்டு இருப்பார். அதே போல மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு கூட முகமுகமாய் பேசுகிறது போல என்ன செய்தார்? பேசினார். ஆண்டவர் சொல்லு, சில புருஷர்கள் பார்த்துருக்கிறீங்களா? மனைவி முகத்தை என்ன செய்ய மாட்டாங்க? மனைவி முகத்தை பார்க்க மாட்டாங்க. அது ஏதோ வேற பிரச்சனை காரணங்கள் இருக்கலாம். எங்கேயோ பார்த்துட்டு என்ன செய்வாங்க? என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு அப்படின்னா மனைவி எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னா, அதாவது ஒரு நல்ல அன்பின் அடையாளம் என்னன்னு கேட்டா, பிரசங்கம் பண்ணுகிற போதே கூட அப்படி சொல்லி கொடுப்பார்கள். பிரசங்கம் பண்ணுறவர்களுக்கே சொல்லுகிறது என்னன்னு கேட்டா, ஜனங்களுடைய எங்கேயோ அங்க பார்த்துட்டு பேசக்கூடாது. எனக்கெல்லாம் கூச்சமா இருக்கும். நான் என்ன செய்வேன்? இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஆனா சரியானது என்னன்னு கேட்டா, ஜனங்களுடைய முகத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். அப்ப சரியான அன்பின் அடையாளம் என்னன்னு கேட்டா, முகமுகமா என்ன செய்யணும்? பேச வேண்டும். அப்ப ஆண்டவர் ஆதாமோடு கூட உட்கார்ந்து ஆதாமுடைய முகத்தை பார்த்து கொண்டே பேசி இருந்திருப்பார். ஆபிரகாமோடு கூட அப்படித்தானே பேசி இருந்திருப்பார். ஆபிரகாமோடு கூட முகமுகமாய் பார்த்து பேசினார். மோசையோடு கூட
முகமுகமாய் பேசினார். இப்ப ஆண்டவர் அப்படி நம்மை வேண்டா வெறுப்பாக அல்ல, அல்லது நம்ம ஏதோ ஒரு கீழ் ஜாதி போல அல்ல, நம்மை நம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு நம்மோடு கூட பேசுகிற அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட சாதாரணமா என்ன செய்வார், சாதாரணமாய் வருவார். அதனாலதான் சகோதர சரியில்லை, இயேசு கிறிஸ்து வந்த வாழ்க்கையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அல்லது அவர் செய்த வேலைதான் என்ன, அவருடைய ஊழியம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதாவது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கிறத அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல பிலிப்பு ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு அவர் என்ன கேள்வி கேட்டா அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் சொல்லுங்களேன். கடைசியில சொல்லுங்க. பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு யாரு கேட்டது? பிலிப்பு கேட்கிறார். அதற்கு என்ன ஆண்டவர் பதில் சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சரி, இப்ப நீங்க யோசித்து பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்வி அல்லது அந்த பதில் அல்லது அந்த கேள்வி கேட்ட பிலிப்பு அது வரைக்கும் காணாதது என்ன, அது வரைக்கும் கேட்காதது என்ன அப்படின்னு கேட்டா, பிலிப்பு அது வரைக்கும் அவர் வேறொரு மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அல்லது அவர் பார்க்க தவறியது என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து செய்த, பேசிய, நடந்த, உட்கார்ந்த, இப்போ ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த குரு கிட்ட சீடர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப பயபக்தியோட, சொல்லும் குருவே நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு என்ன செய்யணும், இருக்கணுமா? ஆனா அதுல ஒரு சீடன் எப்படி இருந்தான்? அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அப்ப இதுல இருந்து நீங்கள் என்னத்தை சொல்லுவீர்கள்? இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை இங்க கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த இடத்துல அவர் யாரை காண்பித்தார்? பிதாவை தானே காண்பித்தார். அப்ப பிதாவுடைய மடியிலே போய் நான் சாய்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அடைமொழி சொல் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அடைமொழி சொல்? அதே கேள்வியாக கேட்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த அடைமொழி இருக்கும். அதை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு அடைமொழி சொல் இருக்கும். அந்த சொல்லுங்க. அது விருப்பம். சரி, நானே சொல்லேன். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செய்தார்? அப்போ இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? பிதாவின் மடியிலே இருந்தார். இப்ப அவர் இருந்தாருன்னா நான் இருக்க முடியாதா? நான் எங்கேயாவது வாசப்படையில் இருக்கிற, சாமி ஐயோ ஒரு சோறு போடுங்க அப்படின்னா கேட்கணும் இல்ல? நமக்கு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம தேவனை குறிச்சு நினைக்கிறதெல்லாம், நானுங்க அபிராமத்துல ஒரு பாவியா இருந்தேனுங்க, இன்னுமோங்க சாமி கிட்ட வந்தனுங்க, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு, நோய் நொடி எல்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு வேலை வெட்டி எல்லாம் கிடைக்குதுங்க, ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் சமாதானமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அப்படிதான் நம்ம ஆறுதல் பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆறுதல். இல்ல, அது ஆறுதல் அல்ல. எது சிறந்தது? நான் எங்க இருக்கிறேன்? பிதாவின் மடியில் இருக்கிறேன். அப்போ பிலிப்பு கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை தொட்டு என்ன செய்வார்? சுகமாக்குவார். அப்ப அது யார்? அது பிதா. பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதா ஒரு குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை தொடுவாரா? ஏன் தொட மாட்டார்? ஊரிலே பாவியான ஸ்திரீ ஒருத்தி இருந்தால் அவளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? எப்படி அழைத்தார்? இந்தமா பக்கத்துல வராத, எங்க வந்த நீ அப்படின்னா கேட்டார்? இல்ல, அவளை என்ன சொன்னார்? மகளே மகளே மகளேன்னு சொன்னார். அப்ப அங்க என்னத்தை காண்பித்தார்? பிதாவை காண்பித்தார். அப்ப அந்த பரலோக பிதா அந்த ஊர்லயே ஒரு மோசமான ஸ்திரியை எப்படி பார்க்கிறார்? மகளே, தான் பெத்த மகளை போல பார்க்கிறாருங்க. இப்படி யாரு பாப்பா? ஒரு சொந்த தாய் தகப்பனே இன்னைக்கு பார்க்கறது இல்லை. நீ என்னுடைய வயிற்றுல பிறந்து என்னுடைய பேரை கெடுத்து போட்ட, என்ன செஞ்ச? நீ பேரை கெடுத்து நீ மகளாக்கிறக்கே லாய்க்கல, வீட்டு பக்கம் வந்துடாத
ஒரு விபச்சாரத்திலே சிக்குண்டு கிடக்கிற ஒரு மகளை ஒரு தாய் தகப்பன் இப்படி சொல்லுவாங்களா? அந்த பரலோக பிதா என்ன சொல்கிறார்? மகளே அப்படிங்கிறார். அப்போ இதுதான் தேவன். தயவு செய்து நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு யாரை காண்பிக்கிறேன்? தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய நிஜமான படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுதான் பிதா. அப்ப அவர் வந்து ஏதோ பெரிய ஆள் கணக்க தோரணை போல் இல்லை, ஒரு அரசியல்வாதியை போல அல்ல, ஒரு பண்ணையாரை போல் அல்ல. சாதாரணமாக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் காடு மலைகள், எங்க உட்கார்ந்தாரோ அங்க பேசுவார், எங்கே ஜனங்கள் இருக்கிறாரோ அங்க பேசுவார், எங்க படுக்க சொன்னாலும் அங்க படுத்துப்பாரு. அந்த 12 சீசர்களோடு கூட எங்க வேணாலும் படுப்பார். ஒரு டைம் அவர் எங்க இருந்தார் எழுதியிருக்குன்னு கேட்டார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படித்து பார்த்தேன்னு சொன்னார், அவர் எங்கே எந்த வீட்டில் தங்கியிருந்தா எழுதிக்கிறது? அதுவும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க புதிய அது நல்ல வீடுங்க, மாத்தான் மரியாள் வீடு நல்ல வீடு. இன்னொரு வீடு எழுதியிருக்கும், அவர் குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டிலே இருந்தார் எழுதிக்கிறது. பாருங்க, நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நான் வந்து அங்கெல்லாம் போகணா அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, நாம பார்க்கிற இயேசுவும் தவறு, நாம் பார்க்கிற பரலோக பிதாவும் தவறு. இப்படியெல்லாம் பார்க்கிறபடினால்தான் நாமும் நம்மை குறித்து பந்தா பண்ணிட்டு இருக்கிறோம். நாமும் நம்மை குறித்து சாதாரணமாய் நினைக்கிறது கிடையாது. நானெல்லாம் போவேனா, நானெல்லாம் கொடுத்து உட்காந்து டீ குடிப்பேனா? நான் யார் தெரியுமா? நான் என்னோட குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, குளம் என்ன, நான் வந்த வழி என்ன? அதனால அவரோ எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து வந்து இங்கே பாவி மகள் என்று அழைக்கிறார். குஷ்டரோகி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுகிறார். நாம ஒண்ணுக்காகாதவர், ஏதோ ஒரு கொஞ்சம் மற்ற ஜாதியை விட நான் கொஞ்சம் உயர்ந்த ஜாதியமா இந்த குப்பையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? எனவே அருமையான சகோதரர், அப்போ நாம் திரும்ப அந்த வசனத்திற்கு வருவோம். என்ன வசனம்? யாத்திராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல என்ன துயரம் நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் வாசம் பண்ணுவதற்கு அவர்கள் நடுவிலே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பார். அப்ப என்ன செய்வார்கள்? ஜனங்கள் எல்லாரும் போவார்கள். போய் ஒருவேளை பாவம் செய்தவனாயிருந்தால் ஒரு பலி செலுத்துவான். அந்த பலி செலுத்துவதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்புறம் அவனோடு கூட பேசுவார். இப்படிதான் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணின வேலையினாலே ஆண்டவரால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டால், அவர்கள் நடுவில், அதாவது எல்லாம் செட்டப் பண்ணியாச்சுங்க, வீடு கூடாரம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண வேலையினாலே தொடர்ந்து ஆண்டவரால் என்ன செய்ய முடியல? அங்கே வாசம் பண்ண முடியவில்லை. தேவன் சகோதரர் சொல்ல, பழுங்கு மெத்தையிலையோ பட்டு மெத்தையிலையோ படுக்கிறவரோ உட்காருகிறவரோ அல்ல. ஆண்டவர் எங்க இருக்க மாட்டார்னா, பாவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தாலும் கேட்டா, அவர்கள் செய்த பாவங்களை நிறைய வகையாக பட்டியலிடலாம். அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், இப்படி நிறைய தப்பு பண்ணாங்க. அதனால ஆண்டவர் என்ன முடிவு பண்ணாருன்னு கேட்டா, அதுக்கு மேல அவரால் அங்க இருக்க முடியல. யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்தை பாருங்க. யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்திலே 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்தை படிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலக்கி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலக்கி போட்டார்கள். அதாவது மோசே ஒரு 40 நாளுங்க, ரொம்ப நாள்லாம் கிடையாது, 6 மாசமெல்லாம் இல்லை, 40 நாள் எங்க போனார்? மலைக்கு போனார். எதற்காக போனார்னா, பைபிளை எழுதி வாங்கிட்டு வர்றதுக்காக போனார். இந்த 40 நாள் நமக்கு என்ன செய்யல? நமக்கு தான் பொறுக்காத. 4 நாள் கூட நம்ம பொறுக்க மாட்டோம். எத்தனை நாள் பொறுக்க மாட்டோம்? 4 நாள் பொறுக்க மாட்டோம். எங்க காணோம்?
சொல்லிட்டு போனாங்க, வரல. இனி நான் பொறுக்க முடியுமா? நான் பொறுக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் முறுமுறுப்பேன், குறை சொல்லுவேன். கடைசியில எந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த தெய்வமே எங்களுக்கு வேண்டாம், அந்த தெய்வம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற தெய்வத்தை பண்ணுங்க. வேற தெய்வத்தை எப்படி பண்றது? எங்க கிட்ட என்ன இருக்கிறது? பொன் ஆபரணங்கள் இருக்கிறது. இந்த பொன் ஆபரணங்கள்லாம் எங்கிருந்து வாங்கினது? இவங்க சேர்த்து வச்சதா? இல்ல, எகிப்து ஜனங்களிடத்துல இருந்து வாங்கினது. ஏன் வாங்க சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அது ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? எகிப்திலிருந்து ஜனங்கள் வரும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்துல பொன் ஆபரணங்களை கேட்டார்கள் எழுதிக்கிறது. அவங்களும் ஐயோ சாமி நீங்க போனா போது, என்ன வேணாலும் தர்றோம், நீங்க ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? பொன் ஆபரணங்கள்லாம் கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, கையில காசு இருந்தா சகோதர சொல்லி நாம் எவ்வளவு தூரத்துல பின்மாறி போகிறோம் பாருங்க. கையில காசு இல்லைன்னா கம்மன் இருக்கிறது, கையில காசு இருந்தா கையில பிடிக்க முடியறதில்லை. நம்முடைய சுயசித்தத்தின்படி நடப்பது. உதாரணமாக உங்களை எல்லாருக்கும் கதை தெரியும். என்ன கதை? யோனா கதை. யோனா தேவ சமூகத்தை விட்டு தப்பித்து போனான் அல்லவா? யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்னு எழுதிக்கிறது அல்லவா? அப்படி விலகி போற அளவுக்கு எப்படிங்க தைரியம் வந்தது? என்ன காரணம் சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு கப்பல் ஏறினான். கப்பல்ல தானே போனான். என்ன தைரியத்துல அவன் போனான் சொல்லுங்களேன். சொல்லுங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, கப்பலுக்கு கூலி கொடுத்துன்னு எழுதியிருக்குது. கையில காசு இல்லைன்னா போயிருப்பானா? எங்கேயோ அந்த ஊருக்குள்ள தானே சுத்தி தெரிஞ்சிருப்பான். எப்படி கப்பல் ஏற அளவுக்கு காசு இருந்து, கப்பல் ஏற அளவுக்கு எப்படிங்க தைரியம் வந்தது? பிளைட் ஏற அளவுக்கு எப்படி தைரியம் வந்தது? காசு. அப்ப சில நேரத்துல பணம் இருந்தால் அது நம்ம என்ன செய்து விடும்? தேவனுக்கு காத்திருக்காமல் அல்லது தேவ சத்தத்தை விட்டு வழி விலகி போகிற அளவுக்கு பணம் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க கையில பணம் இருக்குது. மற்ற நேரத்துல காசு இல்லைன்னா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் இந்த பொருளை வாங்குவேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சித்தமானாலும் எனக்கு பண தேவையை சந்தியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்பதான் என்ன இருக்குது? காசு இருக்குது. நான் போன வாங்கிட்டு வரோம், ஆட்டோல ஏற்றிட்டு வர போறேங்க அப்படின்னு. பணம் சில நேரத்திலே சகோதர சொல்லி பாருங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் சகோதர சொல்லி 400 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அந்த கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் வேலை செஞ்சதுக்குரிய கூலியை எகிப்து ஜனங்கள் என்ன செய்யல? கொடுக்கல. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இவங்க உங்களுக்காக செஞ்ச வேலைகள், உங்களுக்காக கட்டுவித்த பட்டணங்கள், இதற்கேற்ற கூலியை நீங்க என்ன செய்யல? கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்க எகிப்து கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அது கொள்ளையிட்டார்கள் எழுதி இருக்குது. அப்ப நமக்கு என்ன செய்ய தெரியும் கேட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணது தப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு. தப்பெல்லாம் பண்ணல, அவங்க செஞ்ச வேலைக்கான கூலி தாங்க அந்த பணம். சரி, இந்த கூலி நியாயமான தேவன் நீதி செய்தார். நீ பட்ட கஷ்டங்களுக்கு நீ நைட்டும் பகல் வேலை செஞ்சல்லவா, அதற்குரிய பணம் உனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தா, அந்த பணத்தை வச்சு அண்ணன் என்ன பண்றாரு? வேற தெய்வத்தை உண்டு பண்றாரு. சகோதர பொருள் ஆசை என்பது, பணம் என்பது தேவனுக்கு நேர் விரோதமான இன்னொரு தெய்வம். கையில பணம் இருந்தது, நகை இருந்தது. நான் தான் நகை இருக்குதா இந்த ஆரோன் முகத்துல வீசி எறிகிறேன். வீசி எரிஞ்சு பண்ண ஒரு பொன் கன்றுக்குட்டியை. நகை இருந்தது, நகை இல்லாம இருந்தா பண்ணியிருப்பியா? மண்ணில் இது பண்ணியிருப்பாங்க. நகை இருந்ததுனால நல்ல ஸ்ட்ராங்கான பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல மண்ணில் கண்குட்டி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மண்ணில் சிலை பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ணது தங்கத்துல பண்றாங்க. தங்கம் ஏது? இப்படி வந்த பணம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? தனக்கு, அதாவது வேறே தெய்வத்தை, இப்போ தேவன் தெய்வமாக இல்லை, கிறிஸ்து அவர்களுக்கு தெய்வமா இல்லை, பணம் தெய்வமாகி விட்டது. அந்த பணத்தை வைத்து செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு மாறிவிட்டது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வசனத்தை என்ன வாசித்தோம்? மோசே 7ஆம் வசனத்தை பாருங்க, ஒரு துக்ககரமான வசனம். என்ன வசனம்? மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். முதல்ல கூடாரம் எங்க இருந்தது?
ஜனங்கள் நடுவில் இருந்தது. இப்போ மோசே என்ன செய்யறாரு? அந்த கூடாரத்தெல்லாம் ஆணியெல்லாம் பிடுங்கி என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்லிடுறாரு, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க நடுவில் நான் இருக்க மாட்டேன். நீங்க தான் என்னைய தூக்கி வீசிட்டீங்களே, என்னைத்தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, என்னை பார்த்து நீங்கள் எனக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதனால நான் உங்கள் நடுவில் நீ வாசம் பண்ண மாட்டேன். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, ஜனங்கள் நடுவில் நடு வீட்டில் இருந்தவர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கொண்டு வெளியில ஒரு காட்டில் கொண்டே போட்ட மாதிரி போட்டாங்க. எதைய? ஆசரிப்பு கூடாது. அப்போ அங்கே யார் போவாங்கன்னு கேட்டால், யாரெல்லாம் தேவன் பேரில் பிரியம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் போவாங்க. தேவன் நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது துக்கமா துயரமா? எவ்வளவு பெரிய துயரம் அது! எங்கள் நடுவிலே வாசம் பண்ண தேவன் இப்பொழுது எங்கே? அவர் எங்க போயிட்டாரு? ஏன் போனாரு? ஏன்னா நாங்க முறுமுறுத்தோம், குறை சொன்னோம், எங்களுக்கு இருக்கிறதுலே திருப்தி இல்லாமல் வாழ்ந்தோம், எங்களுக்கு கையில கிடைச்ச காசை வச்சு தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நாங்கள் செலவு செய்தோம், பணம் இருக்குங்கிற இதுல நாங்க என்ன செஞ்சோம்? நாங்கள் பொன் கட்டி செஞ்சோம். ஆகவே தேவன் எங்களை விட்டு போய்விட்டார். அருமையான சகோதர சோரிகளே, நீங்கள் எல்லாரும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அபிராமம் சபையிலே நீங்கள் சபை கூடி வரும்போதெல்லாம் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க என்ன செய்யணும்? நாங்கெல்லாம் கூடி வருவோங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற நாங்கெல்லாம் வர்றோங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கெல்லாம் வரும்பொழுது யாரு வரணும்? தேவன் வரணும். அவர் வந்திருந்தாரா? ஆமா, ஒரு காலத்துல இருந்தாரு. இப்ப இருக்கிறாரா? இப்ப நடுவில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அவர் எங்கே அந்த அபிராமம் எல்லையில என்ன சார் மானாமதுரை போற வழியில போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பார் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நடக்க முடியுமா? இந்த முக்கு திரும்புறம் அல்லவா, இந்த மெயின் ரோட்ல இருந்து இங்க திரும்புறம் அல்லவா. இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபையை பாருங்கள். அந்த சபையில் என்ன நடந்ததுன்னு கேட்டா, காலையில் எல்லாரும் பாட்டு பண்ணாங்க, நல்ல மியூசிக் போட்டாங்க, நல்லா ஆண்டவரை துதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா அந்த சபையில என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆண்டவர் எங்க நின்று இருக்கிறாரு? ஆண்டவர் அந்த முக்கில் நின்று இருக்கிறாரு. இப்ப இந்த அபிராமத்தில் இருக்கிற ஒரு பட்டணவாசி கேட்கிறான்னு வச்சுங்களேன், ஏன் ஆண்டவரே உங்க சர்ச்சு தானே நீங்க போகலையா அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள இருக்க முடியல. அவங்க மத்தியில இருக்கும்னு தான் நான் வந்தேனுங்க. எப்போ வந்தேன்? சபை தொடங்கியப்போ 2003 அப்படிதான் வந்தேனுங்க. ஆனா இப்ப என்னால அங்க உள்ள இருக்க முடியல. இல்ல, நீங்க போய் பாருங்களேன், நீங்க வந்துட்டீங்க, போய் கதவை தான் தட்டி பாருங்களேன், அது தகரம் தானே, தட்டினா சத்தம் கேட்குமில்லவா அப்படின்னு கேட்டா, தட்டி பார்த்தா யாருமே நினைச்ச மாட்டேங்கிறாங்க. பாட்டு சத்தம் பெருசா இருக்குது, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அல்லது எல்லாம் பிரயாணி பண்ற அவசரத்தில் இருக்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா எப்படி இருக்கும்? அருமையான சகோதரர் சொல்றீங்க. அதனால நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை? அந்த வசனத்தின்படி தேவன் சபை என்றால் என்ன? அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சபை என்றால் என்ன? நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப சபை என்றால் தேவனுடைய நோக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவருடைய வாசஸ்தலமாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ, அது 2 பேரோ 3 பேரோ, ஆண்டவருக்கு நிறைய பேர்லாம் தேவை கிடையாது. நீங்க 2 பேர் 3 பேர் இங்கே கூடி வந்தாலும் யார் இருப்பார்? நான் அவர்கள் நடுவில் இருப்பேன் அப்படின்னு வாக்குத்தம் பண்ணிக்கிறார். அதனால அபிராமம் சபையில எப்பொழுதும் இருக்க வேண்டிய சிறப்பு என்ன? இயேசு என்ன செய்யணும்? நடுவில் இருக்க வேண்டும். அது போதும், மற்ற எதுவுமே பெரிதல். ஆகவே சரி, அடுத்ததாக சுருக்கமாக ஒன்றை பார்த்து விட்டு முடிப்போம். அதாவது அடுத்த அதிகாரத்திலே, அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே சபையை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இங்க பாத்தீங்களா,
உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது எதை மூலமாய் தெரிய வர வேண்டும்? சபையின் மூலமாக. அதாவது தேவன் சகோதர சொல்லே தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஞானம். அனந்த ஞானம் அப்படின்னா என்னன்னா, அனந்த ஞானம் அப்படிங்கிறது வேதத்துல எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா தெய்வீக சுபாவத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தை வாசித்து பார்த்தால் அது எல்லாமே சுபாவத்துக்கு அடுத்த ஞானங்கள் தான். அப்போ சபையின் மூலமாக தம்முடைய அனந்த ஞானத்தை யாராரு காண்பிக்கிறாராம்? உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனங்களுக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, சபை எதற்காக வைத்திருக்கிறான்னு கேட்டா, இங்கே இருக்கிற உங்களை வைத்து உங்களை கொண்டு தம்முடைய அனந்த ஞானத்தை யாருக்கு முன்னாடி காண்பிக்க விரும்புகிறார்? பிசாசுக்கு முன்பாக. உன்னதங்கள் இருக்கிற துரைத்தனங்கள் அப்படிங்கிறது 2 விஷயங்களை சொல்லலாம் சொல்ல. ஒன்று பிசாசும் அவனுடைய தூதர்களும், இன்னொன்று தேவ தூதர்கள். அவர்களும் துரைத்தனங்கள் தான், அவர்களும் அதிகாரங்கள் தான். அப்ப ஆண்டவர் முதலாவது நம்மை யாருக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார்? பிசாசுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். எப்படின்னு கேட்டா, பரிசுத்தத்தின் அடிப்படையிலே, சுபாவத்தின் அடிப்படையிலே. இப்ப ஆண்டவர் பிசாசு தேவ சமூகத்துக்கு போறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த யோபு படக்கதையை நாம் ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானே எங்கிருந்து வருகிறாய்? நான் அபிராமத்திலிருந்து வருகிறேன். அபிராமத்துல இந்த சகோதரனுடைய வீட்டுக்கு நீ போனாயா? இந்த சகோதரனை பார்த்தாயா? அந்த சகோதரன் எப்படி நடந்து கொள்கிறார்? அல்லது இந்த சகோதரியை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். ஆண்டவர் அதாவது அவரே என்ன செய்து விடலாம்னு கேட்டா, நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் அப்படின்னு அவரே தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளலாமா? இல்லையா? சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இங்க வசனத்தின்படி என்ன வாசித்தோம்? தம்முடைய அனந்த ஞானத்தை எதன் மூலமாய் காண்பிக்க விரும்புகிறார்? சபையின் மூலமாக. அப்ப அவரே சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டார். அவர் அதற்கு பதிலாக நம் மூலமாக, இப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களை மன்னித்தார் அப்படிங்கிறது பழைய செய்தி. இப்ப என்ன செய்தின்னு கேட்டா, இப்போ அதே பிசாசுக்கு ஆண்டவர் இப்பொழுது எப்படி காண்பிப்பார்னு கேட்டா, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி கல்வாரி சிலுவையிலே மாண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு இன்னொருக்க சொல்லணுமா? இன்னொருக்க சொல்ல வேண்டியதில்லை. அப்ப இப்ப யார் சொல்லணும்? நாம தான் சொல்லணும். இப்ப நம் மூலமாக ஆண்டவர் சொல்ல வைப்பார். அதை பார்த்தையான்னு கேட்பார். அந்த சகோதரனை பார்த்தையா? அபிராம் சபைக்கு போற அந்த பிரதரை பார்த்தியா? அவர் ஒரு நாளைக்கு அவர் எல்லாரையும் என்ன செய்யறார்? எல்லாரையும் மன்னிக்கிறார். அப்படி பார்த்தியா அப்படின்னு பிசாசு கிட்ட கேட்டான். பிசாசு அதை உண்மையா ஒத்துக்கணுமா இல்லையா? ஆமா பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தேன் தானே, பார்த்துட்டு தான் வர்றேன். அவரு எத்தனை தடவை மன்னிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பிசாசு சொன்னா தப்பாயிருமா இல்லையா? ஆண்டவர் சகோதரர் சொல்லி சபை எதற்காக வைத்திருக்கிறாருன்னு கேட்டா, சபையை வைத்துத்தான், சபையின் மூலமாகத்தான் தன்னுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் பிசாசுக்கு. இங்க இருக்கிற ஒரு பரிசுத்தவானை பார், அவன் எப்படிப்பட்ட அருவருப்பை காண்பித்தாலும், செல்போன்ல எப்படிப்பட்ட அருவருப்பு வந்தாலும் அவன் அதை என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான் என்பதை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல இந்த அபிராம சபையில் இருக்கிறவர்களும் பரிசுத்தராக இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை இல்லையா? இப்போ நாம் சொல்கிறோம் அல்லவா, ஒரு வெளியூருக்கு போனேன், என் பொண்ணாங்க கட்டி கொடுத்துருக்குறேன், பொண்ணு பார்த்தியா, நல்ல என் பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி தேவன் சாத்தான் இடத்திலே நம்மை பற்றி சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார். அப்படி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலியமாகவும், நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், எங்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மூலமாக சாத்தானுக்கு தேவன் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, கூடுகிறது, ஆராதிக்கிறது, இது மட்டுமல்ல. அது ஒரு சின்ன படம் தான். ஆனால் மீதி ஒரு வாரம் முழுவதும் இருக்க வேண்டிய படம் என்னன்னு கேட்டா, நம்மை கொண்டு தேவன் பிசாசுக்கு தம்முடைய ஞானத்தை, தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய அளவில்லாத அந்த கொடுக்கிற தன்மை. ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் என்ன செய்யறார்?
அவரை பார், அவர் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் ஒரு காலத்திலே சகோதரர்களே தேவன் மக்கதோனியா அப்படிங்கிற ஒரு சபையை பவுல் சுட்டி காண்பித்தார். அந்த மக்கதோனியா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மக்கதோனியா சபை அவர்களுக்கே இல்லைங்க, என்ன, அவர்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை, அவர்களுக்கே நல்ல துணி போடுறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொடிய தரித்திரம். அந்த கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பணத்தை கொடுங்கண்ணா, இதை கொண்டே கொடுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஐயோ உனக்கே இல்லையா, எனக்கு இல்லைன்னா பரவாயில்லைங்க, நான் எதையோ குடிச்சுக்கிறேன், ஆனா எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுங்களேன்னு சொல்லி அந்த அந்த கொடுக்கிற தன்மையை பாருங்கள். அதை ஆண்டவர் பிசாசின் இடத்துல சுட்டி காண்பித்திருப்பாரா இல்லையா மக்கதோனியா சபையை? அப்ப நம்முடைய சபையை ஆண்டவர் காண்பிக்கலாமா? ஏன் காண்பிக்க கூடாது? எனக்கே இல்லை, நான் யாருக்கு கொடுக்கறது? எனக்கு இன்னும் பத்தல, எனக்கு இன்னும் பத்தல, எனக்கு பத்தல அப்படின்னா எப்பதான் நம்மளை ஆண்டவர் அந்த மக்கதோனியா சபையை சுட்டி காண்பித்தது போல காண்பிக்க முடியும்? அருமையான சகோதரர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானிடத்திலே ஆண்டவர் நம்மை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் சபையாக வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள் அத்தனையுமே இதற்காகத்தான். அதை சாத்தான் மட்டுமல்ல, அந்த வசனத்தை பாருங்கள், 1 பேதுரு என்று நினைக்கிறேன், அதுல இன்னொரு துரைத்தனம் என்று யாரை சொன்னேன்? தேவதூதர்கள். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நீங்க எப்படி நம்புறீங்க? இந்த வசனம் கடைசி வரி என்னது? இவைகளை அதாவது பரலோகத்திலிருந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை, இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யார் பார்க்க ஆசைப்படுறாங்க? தேவதூதர்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு குறைந்தபட்சம் வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் குறைந்தபட்சம் எத்தனை தூதர்கள் உண்டு? 2 தேவதூதர்கள் உண்டு. நீங்கள் எந்த கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, 2 தேவதூதர்கள் உங்களை என்ன செய்யார்கள்? பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தினந்தோறும் எங்க போயிட்டு வராங்க? பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க. இதெல்லாம் கதை சொல்ல, இதெல்லாம் ஆண்டவரே சொன்னது. சிறுபிள்ளை இந்த தேவதூதர்கள் தினந்தோறும் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் எழுதியிருக்குது. அப்போ தேவதூதர்களும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசையாயிருக்கிறார்கள். பிசாசுகளும் என்ன செய்கிறார்கள்? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே தான் தேவன் நம் மூலமாக இதை வெளிப்படுத்துவதற்கு சபையின் மூலமாக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூலியமாக தேவனுடைய அனந்த ஞானம். அனந்த ஞானம் என்றால் என்ன? அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய மன்னிக்கிற தன்மை. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு 7 தடவை மன்னிக்க சொன்னாலும் என்ன செய்வார்கள்? அபிராம சபையில் இருக்கிறவர்கள் மன்னிப்பார்கள். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீ என்ன வேணாலும் நீ பேசலாம்டா, நீ பேசிட்டு போயிட, நாங்க படுற பாடுத அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சொல்ல, உங்களை போல நானும் பாடுள்ள மனுஷன் தான். நானும் என்ன செய்கிறேன்? நானும் அனுதினம் சோதிக்கப்படுகிறேன். தினமும் பிறரை மன்னிக்க வேண்டியது என்னது? அவசியமாகத்தான் இருக்கிறது, அவசியமாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. அதனால தினந்தோறும் யாரையாவது ஒருத்தரை மன்னிக்கத்தான் வேண்டும். அப்ப மன்னிக்கல அப்படின்னு சொன்னா பிசாசு போய் நேரடியாக என்ன சொல்லிடுவான்? நீங்க வேணா நம்பிட்டு இருக்கலாம், ஆனா அங்க நடக்கிற கதையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மன்னிக்கிறது இல்லை அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? சொல்லிவிடுவார். ஆகவே இல்ல, சபையை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்? அவருடைய அனந்த ஞானத்தை
மூலமாய் பிசாசுக்கும் தேவதூதர்களுக்கும் காண்பிக்கும்படிக்கு. தேவதூதர்கள் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலைங்க. அவங்க தேவதூதர்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க இந்த வாழ்க்கை எப்படி வாழ போறாங்க, இயேசு போல இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நான் பார்க்கட்டுமே அப்படின்னு அவங்க நம்மளை என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், நாம செல்போன்ல படம் பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல 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 விழித்துக் கொள்வோம் சகோதரர்களே. பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள், இடம் கூடாதீர்கள். தேவதூதர் நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது. ஓகே, தேவன் நமக்கு உதவி செய்வராக.